Good morning students. I am your maths teacher. Now 7th standard mathematicsல நம்ம இன்னைக்கு geometry பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 5.1ல 4th sum to 10th sum வரைக்கும் பார்க்க போறோம். அத சப்ஜெக்ட் நோட்ல எழுதிக்கோங்க. அத 13th to 17th sum 1 mark அது புக் வர்க்ல குறிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ வாங்க நம்ம சம்க்குள்ள போகலாம். ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். சோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா லைன்ஸ்னா பார்த்தோம். அடுத்து angles பார்த்தோம். pair of an angle formed by an intersecting lines பார்த்தோம். அதுல மூணு டிவிஷன் பார்த்தோம். adjacent angle, அடுத்து linear pair of an angle, vertically opposite angles பார்த்தோம். இதுல லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா line segment, ray, parallel lines, intersecting lines, collinear points and non-collinear points. angles பத்தி பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு ரீகால் தான். இதெல்லாம் 6th படிச்ச பேசிக் தான். அதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணியிருக்கேன். நம்ம 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் மறுபடியும் இதை ரீகால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை பார்த்துட்டு இருக்கோம். அக்விட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் பேர் ஆஃப் அன் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை அன் இன்டர்செக்டிங் லைன்ஸ்ல இதுதான் நம்ம போர்ஷன்ல 7th போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இதுதான் வருது. ஏன் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுல நிறைய பேசிக்ஸ் இருக்கு. இந்த பேசிக்கை விட்டுட்டு நம்ம செகண்ட் டேர்ம் போக முடியாது. இதோ கூடிய சீக்கிரம் இன்னும் 2 weeksல முடிச்சிடுவோம். நாமளும் 1 weekல முடிச்சிடுவோம். நம்மளும் என்ன பண்ணலாம், எல்லாரும் மாதிரியும் நம்மளும் செகண்ட் டேர்ம் போயிடலாம். சரி வாங்க கிளாஸ்ல போயிடலாம். அட்ஜசன்ட் ஆங்கிள்னா என்னன்னு பார்த்தோம். 2 angles which have a common vertex இருக்கணும், common arm இருக்கும். அடுத்து whose interior do not overlap are called as adjacent angle. அடுத்தது linear pairனா எப்படின்னு இருக்கணும்னா அந்த adjacent angle வந்து நம்ம பல விதமா நம்ம போட்டு பார்க்கலாம். ரைட் ஆங்கிள், acute angle, அடுத்தது obtuse angle, அப்புறம் straight angle, reflex angle. So இதெல்லாம் 180 degree. The sum of the adjacent angle is 180 வந்துச்சுன்னா if a ray stands on the line, sum of the adjacent angle is 180 அப்படின்றதுனா linear pair of angles ன்னு படிச்சோம். நெக்ஸ்ட் vertically opposite anglesனா எப்படி நம்ம பார்த்தோம். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டு லைன் இப்படி இன்டர்செக்டிங் ஆகுதுன்னா 4 angles ஃபார்ம் ஆயிடும். இந்த ரெண்டும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் சொல்லுவாங்க, இது ரெண்டும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் சொல்லுவாங்க. சோ ஃபார் லாஸ்ட் கிளாஸ்ல இதுதான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல 5.1 பார்க்க போறோம். அதுல 4th sum பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. given that AB is a straight line, calculate the values of x degree in the following cases அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அதுல 4thல ஃபர்ஸ்ட் சம் இப்படி டயக்ராம் போட்டிருக்காங்க. பிக்சர் அழகா போட்டுக்கோங்க. ஸோ சொல்யூஷன் போலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அதை மட்டும் கிளியரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் நீட்டா பென்சில்ல ஸ்கேல வச்சு போடுங்க. இது ஏ பாயிண்ட், இங்க இது ஒரு லைன் ஏ. பி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து ஓ. ஓகேங்களா, இது வந்து சி சிங்கிற இங்க பாயிண்ட். இந்த இடம் மட்டும் எக்ஸ், அதாவது சிஓபி வந்து எக்ஸ். இந்த இடம் வந்து 72ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், லீனியர் பேர் இஸ் 180ன்னு சொல்றோம். சின்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் லீனியர் பேர், அதுதான் இங்க லீனியர் பேர்ன்னு சொல்றாங்க. ஆங்கிள் ஏஓசி, ஏஓசி எது, இதுதான் அட்ஜசன்ட் ஆங்கிள் இல்லையா. ஏஓசி பிளஸ் COB இல்லைங்களா, COB is equal to 180. The sum of the adjacent angle is 180. இது ரெண்டு பக்கத்து ஆங்கிள், adjacent ஆங்கிள்னா பக்கத்து ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணிட்டா 180 சப்ளிமெண்டரி ஆங்கிள் வரும்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆங்கிள் என்னது 72, இது வந்து 72ன்னு சொல்றாங்க. ஸோ கிளீனா போட்டுக்கிறேன் பாருங்க. இது 72 அப்படின்னா நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம். இது எக்ஸ். அப்போ நமக்கு ஃபுல் ஆங்கிள் வந்து 180ன்னு தெரியும். அதுல இது பாதி ஆங்கிள் வந்து 72ன்னா மிச்சம் இங்க இருக்கிற ஆங்கிள் என்ன ஆகும், 180ல இருந்து 72 மைனஸ் பண்ணா இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். தட் இஸ் 108. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ பேர் எழுதியிருக்காங்க பாருங்க. ஆங்கிள் ஏஓசி பிளஸ் ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 180. இது ரெண்டு ஆங்கிள் ஏஓசி பிளஸ் ஆங்கிள் சிஓபி இஸ் ஈக்குவல் டு 180. ஏஓசியோட வேல்யூ என்னது 72 சப்ஸ்டியூட் பண்றாங்க. இதுக்கு நேரா சப்ஸ்டியூட் பண்ணோம் 72 பிளஸ் பிஓசியோட வேல்யூ என்னது எக்ஸ், நமக்கு தெரியாது, அந்த ஆங்கிள் தான் தெரியும், இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு அன்னோனை இங்க வச்சுட்டு நோன்லாம் இங்க கொண்டு வரணும். அப்போ 180 மைனஸ் 72 ஆகும். அப்போ 180ல இருந்து 72 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 108. ஸோ இதை வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு சம் முடிஞ்சா பாக்ஸ் போடுங்க, அப்ப பார்க்க நீட்டா இருக்கும். ஸோ செகண்ட் சம் போலாம். அதே பிக்சர் தான் போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப ஆங்கிள் மாத்தி கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஏஓபி வந்து ஸ்ட்ரெயிட் லைன், அது ஓசிங்கிறது ஒரு ரே நிக்குது. ஏஓசியோட ஆங்கிள் வந்து 3x கொடுத்துருக்காங்க. சிஓபியோட ஆங்கிள் வந்து 42. பாருங்க, ஏஓசி பிளஸ் ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 180. ஒரே கான்செப்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏஓசியோட வேல்யூ என்னது 3x, பிஓசியோட வேல்யூ 42 இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ அதே கண்டிஷன் தான் இங்க என்ன பண்ண போறோம், 3x is equal to 180
-42. ஸோ 180லேருந்து 42 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 138 இஸ் ஈக்குவல் டு 3x. இப்போ எக்ஸ் பக்கத்தில் இருக்கிற 3ஐ இந்த பக்கம் கொண்டு போனால் அப்போ 138/3. இந்த பையை இப்படி போடுங்க, கம்ப்யூட்டரில் இப்படி போட முடியல. ஸோ அதனால இந்த போல் ஸ்லாஷ் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அழகாக டிவைட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 3 டேபிளில் கட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் 46 டைம்ஸ் கிடைக்கும். therefore x is equal to என்னது வரும் 46. இதோ இங்கே வேல்யூ வந்துருச்சு பாருங்க. x is equal to 46. இது எப்பயுமே ஒரு பாக்ஸ் போட்டால் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி பாக்ஸ் போட்டால் நீட்டாக இருக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம்க்கு போகலாம். நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி தேர்ட் சம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சின்ஸ் த ஆங்கிள் ஆர் லீனியர், இதுவும் அதே தான். 4x plus 2x is equal to நமக்கு என்ன தெரியும் 180 தெரியும். that is ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6s is equal to 180. therefore x is equal to என்ன கிடைக்கும் 180/6. அப்போ 180 divided by 6 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் x ஓட மதிப்பு 30 டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் we pass on to the fifth sum. ஸோ fifth sum என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ one angle So one angle of a linear pair is a right angle. What can you say about the other angle? அப்படின்னு கேட்டிருக்காங்க. One angle is a linear pair is a straight angle கொடுத்துருக்காங்க. What can you say about the another angle? in a linear pairனா எப்படி இருக்கும்? ஸோ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 180 கிடைக்கும். அப்போ ஒரு ஆங்கிள் என்னவா இருக்கான் 90 டிகிரி இருக்கா, ரைட் ஆங்கிள் இருக்கான். ரைட் ஆங்கிள்னாலே 90 டிகிரி. அப்போ டயக்ராம் எப்படி வரும், இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி வரும். ஸோ அப்போ ஒன் ஆங்கிள் 90 டிகிரினா இன்னொரு ஆங்கிளும் 90 டிகிரி தான். ஏன்னா சம் ஆஃப் த லீனியர் பேர் இஸ் 180 தெரியும். ஸோ அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இஃப் த ஆங்கிள்ஸ் ஆர் லீனியர் பேர் then the sum is 180. One angle is a right angle is 90 degree. Right angle na 90 degree. Therefore the another angle is 180 minus 90, that is 90 degree. Therefore the another angle also is a right angle. So இதான் சொல்லிருக்காங்க. ஒரு angle 90 na இன்னொன்னு வந்து 90 degree தான். So இது fifth sum முடிஞ்சாச்சு. Next we pass on to the sixth one. So sixthல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். Sixth sum பார்க்கலாம். If the three angles at a point are the ratio 1:4:7, find the values of each angle. பாருங்க, if the three angles at a point நாலே the sum of the angle at a point is 360 இல்லைங்களா, or in the ratio 1:4:7, find the values of each angle. We know that இதான் the solutionல எழுதிருக்காங்க பாருங்க. We know that the sum of the angle at a point is 360. So at a pointங்கிற மார்க் பண்ணணும். அதனால நம்ம அந்த ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு 360 ஆயிடுச்சு. given that the three angles are the ரேஷியோல கொடுத்துருக்காங்க, that is 1:4:7 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. let the three angles be, நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் 1x, 4x, 3x. So இது மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். the sum of the three angle is 360. at a point is 360 நமக்கு தெரியும். அப்போ x plus 4x plus 7x is equal to 360. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 12x is equal to 316 கிடைக்கும். therefore x is equal to 360/12. இந்த 12 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடும். therefore x ஓட மதிப்பு என்ன கிடைக்குது நமக்கு 30 கிடைக்குது. ஸோ ஈச் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் ஆங்கிள் கேட்டிருக்கிறதுனால கொஸ்டின்ல அப்படி கேட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு ஆங்கிளோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1xனா 30, அடுத்தது 4xனா என்ன கிடைக்கும் 4xனா 4 into x, xோட மதிப்பு 30. அப்போ 4 into 30 நமக்கு என்ன கிடைக்கும் 120 கிடைக்கும். நெக்ஸ்ட் 7xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 into 30 நமக்கு என்ன கிடைக்கும் 210. ஸோ அதான் இங்கே வேல்யூ எழுதியிருக்காங்க 200. therefore the three angles are 30, 120 degree, 210. ஸோ இதுதான் இந்த சிக்ஸ்த் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி செவன்த் ஒன். ரொம்ப 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 ஈஸி. ஸோ நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். இதில் வந்து டயக்ராம் அவங்க இது கொஸ்டினில் கொடுக்கல, பட் நாமளாக அந்த பிக்சர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதே போல் போட்டுக்கோங்க. 3 angles, there are 6 angles. இங்கேருந்து there areன்னு வரணும்.
there are 6 angles at a point. At a point in வந்துருச்சு. அப்போ at a point நாலே the sum of the angle is 360. So at a point நாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. One of them is 45. The other 5 angles are equal or all equal. What is the measure of the all 5 angles அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க. There are 6 angles at a point. There are 6 angles at a point and கொடுத்துருக்காங்க. One of them is 45 and the other 5 angles are all equal. What is the measure of all the 5 angles? 6 angles கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு angle 45னா மொத்த 5 angle என்னன்னு கேட்டிருக்காங்க. at a pointங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம சம்மே போட போகிறோம். We know that the sum of the angles at a point. இந்த sum of angle at a point வந்தாலே நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம்? 360க்கு மெஷர் பண்ணுவோம். one angle is 45. அதில் ஒரு angle 45. அப்போ மற்றதெல்லாம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்களேன் எத்தனை 6 angles இருக்குல்ல. அப்போ 1 2 3 4 5 6 angles வந்துச்சா. sum of the angles at a point is 360. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 360க்கு ஈக்குவல் பண்ணியாச்சு. இது எல்லாமே xx. 5 ஆங்கிள் தெரியாது, அதனால நம்ம xxன்னு எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு ஆங்கிள் 45. அப்போ 6th ஆங்கிள் மட்டும் 45க்கு வச்சுக்கிறோம். அப்போ x plus x plus x plus x plus x எத்தனை x வந்துருச்சு? 5xன்னு வந்துருச்சா. 5x plus 45 is equal to 360. அப்படின்னா எனக்கு இங்க என்ன வேணும்? இந்த 45ங்கிறது போகணும். அப்ப போகணும், இந்த நம்பர் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த நம்பராலே மைனஸ் பண்ணலாம். பிளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தா பிளஸ் பண்ணணும். பாருங்க இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. 5x வந்துருச்சு. 5x plus 45 is equal to 360 தான் ஆன்சர். அடுத்து இந்த 45 இந்த போகணும், 5xக்கு பக்கத்துல இருக்க 45 போகணும்னா பிளஸ் 45 போகணும்னா மைனஸ் 45வால ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த 45 கெட் கேன்சல் ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வந்திருக்கு பாருங்க, 5x மட்டும்தான் இருக்கு. இஸ் ஈக்குவல் டு 360ல 45 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 315 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கக்கூடாது? 5ன்றது இருக்கக்கூடாது. ஸோ டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 350/5. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட மதிப்பு 63ங்கிறது கிடைக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு 63. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு ஆங்கிளும் ஈச் ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. therefore measure of all 5 angle is 63. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 63 தான், செகண்ட் ஆங்கிள் 63 டிகிரி, தேர்ட் ஆங்கிள் 63 டிகிரி, ஃபோர்த் ஆங்கிள் 63 டிகிரி, ஃபிஃப்த் ஆங்கிள் 63 டிகிரி. ஆனால் சிக்ஸ்த் ஆங்கிள் மட்டும் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? 45 கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 7th சம்ல இது மட்டும் இதை மாற்றி எழுதிக்கோங்க. தேர் ஆர்னு வரும். இங்கே 3ன்னு நம்ம தப்பாக இங்கே டைப்பிங் பண்ணியிருக்காங்க. தேர் ஆர்னு வரும். ஸோ 7th சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி 8th சம். ஸோ 8th சம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான சம் 8th சம்மு. ஸோ 8th சம் பார்க்கலாம். இந்த given picture இந்த given picture identify என்ன சொல்லியிருக்காங்க? 2 pairs of an adjacent angle, 2 pairs of an vertically opposite angles கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிக்கணும்? அவங்களே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்ல இருந்து adjacent angle கண்டுபிடிக்கணும். vertically opposite angle அது என்னது? 2 pairsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ adjacent angle என்ன இதில் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? adjacent 2 pairs of an adjacent angle கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதை பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் பாருங்க ஆங்கிள் PQT பாருங்க, ஆங்கிள் PQT இது வந்துருச்சா? அதில் TQS இது ஒரு adjacent angle தானே. இதுக்கு இது adjacent angle. ஸோ எழுதியாச்சு. அடுத்தது PQU இந்த PQUக்கு UQR இதுதான் adjacent. UQR இதுதான் adjacent angle. அது எது? முதல்ல பாருங்க PQT TQS, அடுத்தது PQU UQR இதுதான் வந்து adjacent angle நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். அதில் எதுல ஆன்சர் பாருங்க. ஆங்கிள் PQT
இந்த இந்த ஆங்கிளுக்கு எது ஆப்போசிட் ஆங்கிள்ஸா வரும்? இதுதான் ஆப்போசிட், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் UQR. பாருங்க, UQR. UQRன்னு போடலாம், RQUன்னு போடலாம். அதுதான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அடுத்தது TQR. TQR இந்த இதுக்கு TQR. TQR இதுக்கு TQRக்கு இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எது? இதுதான் PQU. இதுதான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள், நெக்ஸ்ட் இந்த ஆங்கிளுக்கு இதுதான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இதுதான் நம்ம இங்க எழுதிருக்கோம். ரெண்டு பேரா அட்ஜசன்ட் ஆங்கிள் முதல் கேள்விக்குள்ள எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எழுதிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4ல இருந்து நம்ம 8 சம்ஸ் வரைக்கும் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். இப்போ 9, 10 and objectives in C in the second video.